உங்கள் கையில் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைச்சா கடந்த காலத்தில் போய் என்ன அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க? இன்ட்ரெஸ்ட்டாக வாங்க பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருக்குது, கடந்த காலத்தில் போய் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன மாற்றுவீங்க இன்ட்ரெஸ்டிங்காக? எங்கள் வீட்டில் இருக்க சண்டை நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்கனால அது மாற்றினா எனக்கு நல்லா இருந்திருப்பேன், இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி நல்லா படிச்சிருப்பேன், டாக்டர் போயிருப்பேன், நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ வரைக்கும் என்கிட்ட ஃபோன் இல்லை, அதெல்லாம் வாங்கியிருப்பேன். நிறைய ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காத டவுன் வந்து நின்றுட்டு. ஓ, அந்த மிஷின் இருந்தால் அப்படின்னா எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு மாற்றிட்டு வந்துருப்பீங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருக்கு, கடந்த காலத்துல போய் அதை மாத்தணும்னு நினைச்சா அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவீங்க? என்னோட பாஸ்ட் தான் நிறைய இருக்கும், அதுல என்ன ஒண்ணு மாத்துவேன். பாஸ்ட்னா அப்படி என்ன பாஸ்ட்? ஒரு விஷயம், சின்ன விஷயம் எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்கும், அதை மாத்த நினைப்பேன். ஓ, கெட்ட விஷயத்தை மறந்துட்டு ஒரு நல்ல லைஃப் ஜர்னி என்ஜாய் பண்ண. ஓகே, சூப்பர். சரி, ஓகே, தேங்க்யூ. உங்ககிட்ட டைம் ட்ராவல் ஒரு மிஷின் இருக்கு, கடந்த காலத்துக்கு போய் இதை மாத்தணும் அப்படின்னா நீங்க எதை மாத்துறீங்க? அதை மாத்திருந்தா என் லைஃப் இப்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? என்னது? எனக்கு தெரியல. உங்க தாத்தா சொத்து. ஓகே ஓகே. அப்போ அந்த அளவுக்கு யாரும் தெளிவா இருந்திருக்க மாட்டாங்க, தெளிவா பேசி. இல்ல, என்ன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். கோல்டு இப்போ விற்கிற தங்க ரேட்டுக்கு அப்போ நான் போயிட்டு தங்கத்தை எடுத்துட்டு வந்திருப்பேன்னு சொல்றீங்களா? ஓகே, சூப்பர். நானே இதை தான் நினைச்சேன். நிலம் வாங்கிருக்கலாம். நிலம் வாங்கியிருக்கலாம். ஓகே ஓகே. இப்போ பணக்காரங்களா இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்களா? ஓகே ஓகே. டைம் டிராவல் மிஷின் இருக்கு, கடந்த காலத்துல போயிட்டு நான் இதை மாத்தினா என் லைஃப் இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதை நினைப்பீங்க? என்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கேட்டேன். வாழ்க்கை திறனை மேம்படுத்திருப்பீங்க. ஏன் இப்போ மேம்பட்ட இல்லையா? நலிஞ்சு போயிட்டு இருக்கேன். ஓ, நொடிஞ்சு போயிட்டு இருக்கேன். சரி சரி. நல்லா இருந்தேன் ஒரு காலத்துல, இப்போ இந்த நேரம் சரியில்லை. ஓகே, டைம் டிராவல் மிஷின் இருந்தா நான் போயிட்டு அதை மாத்தி நான் இந்த காலத்துல நான் நல்லா இருந்திருப்பேன். ஓகே ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ. உங்கள் கையில் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்குது, கடந்த காலத்தில் போய் இதை சேஞ்ச் பண்ணால் இப்போ என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? அது ஒன்றுமே இல்லைக்கா. இப்போ கடந்த காலத்துக்கு நான் எனக்கு டைம் ட்ராவல் மிஷின் கிடச்சுன்னா இப்போ நான் போய் இந்த கேம் வாங்கியிருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக செம்மையாக ட்ரிபிள் த மடங்கு சேர்த்து வச்சுட்டு ரெட்டுலேயே அது மாதிரி பெரிய கேமாகவே வாங்கியிருப்பேன். அப்படி வாங்கியிருந்தேன்னா ஸோ எனக்கு அது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி நான் இப்போ புது கேம்னா திருப்பி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அது டபுள் இதாக இல்லை. ஸோ அதனால என்ன ஒர்க் பண்ணுறீங்க? மீடியா ஸ்டூடெண்ட். மீடியா ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே, சூப்பர் சூப்பர். இதெல்லாம் மாற்றிருப்பீங்க, கேமரா வாங்கியிருப்பீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்கள் கையில் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்குது, கடந்த காலத்தில் போய் நான் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? இப்போ என் லைஃப் அதை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருந்திருக்குப்பா அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலி மாதிரி. ஓகே. அப்போ எனக்கு அந்த கஷ்டம் நஷ்டம் தெரியல, அந்த மணியோட வேல்யூ எனக்கு தெரியல. பட் அந்த 5 வருஷத்துக்கு அந்த கோவிட் டைம்லனா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய இழந்ததுக்கப்புறம் மணியோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கேன். ஓகே, சினிமா ஃபீல்டில் எந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? டைரக்ஷன் டீமில் இருக்கேன் நான். டைரக்ஷன் டீமா? ஓகே ஓகே. அதனால் இப்போ அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த இது நமக்கு இப்போ கிடைச்ச ஒரு அனுபவம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நான் வந்து ஓரளவு லைஃப்பில் செட்டில் ஆகி ஓரளவு இது பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஓகே. இப்பயே ஒன்றும் கெட்டு போல, கண்டிப்பா டைரக்டரா பெரிய டைரக்டர் வரையும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்குது, கடந்த காலத்துல போய் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? அதான் இப்போ டைம் ட்ராவல் கிடைக்குதுன்னா ஆட்சி, எனக்கு தெரிஞ்சு இப்போ மோஸ்ட் ஆட்சி சரியில்லை. இப்போ இருக்க ஆட்சி சரியில்லை, எல்லாம் ஊழல் தான் நடக்குது. ஆட்சி முறை எப்படி இருக்கணும்னு கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நடத்துகிறவங்களா பார்த்து போயிட்டு தேர்ந்தெடுக்கணும். ஓகே. அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போவோம் கம்பல்சரி. போயிட்டு அங்கே என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? அது கற்றுக்கிட்டு அதான் ஆட்சி எப்படி நடத்தணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் தெரியாது, கற்றுக்கிட்டு இங்கேருந்து போயிட்டு அதை மாற்றி மக்கள் நிம்மதியாக இருக்கணும். இங்கேருந்து அங்கே போயிட்டு மாற்றுறீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே. மக்கள் நிம்மதியாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, ஒரு வீடு, சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும் அவங்களுக்கு. அது கிடைக்கிற மாதிரி என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின், 2026 வரப்போகிற எலெக்ஷனில் இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா யாரை நினைக்கிறீங்க? தளபதி. டிவிக்கே தான். ஏன் டிவிக்கே? விஜய் சார் வந்தால் நல்லா இருக்கும் ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் சார்னா
ஆக்டிங்கில் ஓரளவுக்கு பிடிக்கும் அவர் தான். ஆட்சியில் வேற தான், கம்பல்சரி வேற தான். ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்னா டிவிக்கே வரணும், ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் மாற்றுறேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மாற்றி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கம்பல்சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, கண்டிப்பாக மாற்றம் தேவை, கம்பல்சரி தேவை. டிவிக்கேவா? டிவிக்கே. சரி, ஓகே.